Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரீஸ். ஸோ குபேரப்பட்டுல வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட். இன்னைக்கு ஃபுல்லி செல்ஃபில் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ ஃபுல்லி செல்ஃபோட அப்டேட் வந்து நேற்று கூட அப்டேட் பண்ணலை. லாஸ்ட்டாக பண்ண அப்டேட் வந்து அந்த நம்ம வந்து ஒரு மாதிரி வந்து ஜரி வீவிங் போட்டிருந்தோம்ல, ஐ மீன் வந்து உங்களுக்கு மீனா ஜரி வீவிங் போட்டிருந்தோம்ல, ஸோ அந்த பேட்டர்ன் போட்டிருந்த சாரீ தான் வந்து லாஸ்ட்டாக ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்ன் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது இன்னமும் ஸ்டாக் இருக்குது. அதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ஒரு 2 வீடியோஸ் பிஃபோர் போட்டிருந்தோம். அதில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே வந்து திருப்பி வந்து உங்களுக்கு ஸ்டாக் நிறையவே வந்திருக்கு. நான் வீடியோ போட்டிருந்த அன்றைக்கி எல்லாத்துலேயுமே லிமிட்டட் பீசஸ் தான் வந்துச்சு. திருப்பியும் நிறைய கஸ்டமர்ஸ் அது ரிப்பீட்டடாக கேட்குறதுனால ரீஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸோ அதில் எதுனாலுமே உங்களுக்கு எந்த கலர்ஸ்னாலுமே ஸ்டாக் இருக்குது, வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் நேற்று சொன்ன வீடியோவில் வந்து உங்களுக்கு பாதி தான் போட்டிருந்த கலெக்ஷன். ஏன்னா மிச்ச சாரீஸ் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கிறதுனால இது ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அதனால் நான் வந்து பேலன்ஸ் இருக்கிற கலெக்ஷன்ஸை நாளைக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் பேலன்ஸ் இதே பேட்டர்னில் நேற்று பாதி சாரீஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பேலன்ஸ் இருக்கிற சாரீஸ்லாம் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இதுவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லக்ஸுரி குவாலிட்டியில் வரும். பட் லக்ஸுரியிலே மெட்டீரியல் வந்து தின்னாக இருக்கும். இது என்ன இன்னும் உங்களுக்கு மெட்டீரியல் ஃப்ளெக்சிபிள் பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ரெடியான சாரீ. கொஞ்சம் தின்னா மெட்டீரியல் இன்னும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இன்னும் வந்து உங்களுக்கு சாஃப்டியாக வந்திருக்க சாரீஸை. ஸோ லக்ஸுரி குவாலிட்டி. இது ஸ்டார்டிங்கில் நம்ம போட்ட ப்ரைஸே 1450, அப்புறம் 1399 மாத்திரம் 1350 சேஞ்ச் ஆச்சு. அடுத்து 1299. ஏன்னா நம்மக்கிட்ட வீவர்ஸ் நம்மக்கிட்ட ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வீவர்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள சாரீஸ் தான் இது. நல்ல ஒரு மூவிங். சில கஸ்டமர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த மெட்டீரியல் எடுத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சில பேருக்கு சாட்டிஸ்ஃபைடாக தெரியாது. ஆனால் அதே சேம் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியர் பண்ணதுக்கப்புறம் சாரியோட மெட்டீரியல் குவாலிட்டியை வந்து ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமேல்ட்டு வந்து எனக்கு இதே பேட்டர்னில் டிசைன் ஏதாவது புதுசாக வந்திருக்கா, வேறு என்ன கலர் காம்பினேஷன் அவைலபிளில் இருக்குது அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவாலிட்டியை பொறுத்த வரையும். ஏன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த சாரி ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது வந்து மெட்டீரியல் உங்களுக்கு அப்படி தான் தெரியும், தின்னாக இருக்க மாதிரி தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் குவாலிட்டி த்ரெட் யூஸ் பண்ணுறது வந்து நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் அடுத்து பார்க்குறது வந்து டிஜிட்டல் சாஃப்டி. டிஜிட்டல் சாஃப்டியில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதே பேட்டர்னில் நமக்கு ப்ரீமியம்லேயுமே அவைலபிளில் இருக்குது. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதுவுமே ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான். இது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்கு. ப்ரீமியமாக இருந்தாலுமே பெட்டல்ஸ் பேட்டர்ன் வந்து எப்போவுமே ஃபாஸ்ட் மூவிங் தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலேயுமே ரொம்ப சூப்பராக மூவ் ஆகுது. ஸோ அடுத்து வந்து நம்ம 2ல் பார்க்குறது வந்து கிரேப் சில்க் சாரீ. கிரேப் சில்க் சாரியில் இன்றைக்கி மைசூர் கிரேப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மைசூர் கிரேப் சில்க் சாரீஸை பொறுத்தவரையும் இப்போ பார்க்க இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டான டிசைன்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஒரு 2-3 வீடியோஸ் பிஃபோர் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் வந்து டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. பட் வந்து உங்களுக்கு ஒரு சில சாரீஸ் மட்டும் அவைலபிளில் 2-3 வீடியோஸ் பிஃபோர் போஸ்ட் பண்ணி இந்த டிசைனில் அவைலபிள் சாரீஸ்மே வந்து போட்டிருக்கோம். ஒரே டிசைனில் நிறைய கலர்ஸ் சோல்ட் ஆகி ஒரு 2-3 கலர்ஸ் மட்டும் அவைலபிளில் இருந்திருக்கும். அதுவுமே சேர்த்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒரே கலரில் ஒரே டிசைனில் நிறைய கலர்ஸ் போட்டிருக்கோம் பாருங்களேன். அதெல்லாம் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அரைவல் ஆகிருக்க டிசைன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு டிசைனில் வந்து நம்ம வந்து 2-3 கலர் தான் போட்டிருக்கோம் அப்படின்னா அது ஆல்ரெடி இருந்த சாரியில் வந்து அவைலபிள் கலெக்ஷன்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஒரு டிசைனில் நிறைய கலர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஃப்ரெஷ்ஷாக பீசஸ் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே பேட்டர்னில் வந்து உங்களுக்கு ஒரு 3-4 வீடியோஸ் பிஃபோர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகி வந்திருக்கு. புது ஸ்டாக் வந்து வந்திருக்கு. ஒரு மாதிரி பார்டர்லேயே ஃபஸ்ட்டு மைசூர் கிரேப் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி மேங்கோ போட்ட மாதிரி ஒரு 4 லைன் வந்து மேங்கோ போட்ட மாதிரி வருது பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அரைவல் ஆகிருக்கு. ஸோ அடுத்து மைசூர் கிரேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்துட்டு இதெல்லாம் 799. ஸோ அடுத்து பார்க்குற இதை வந்து பார்த்திங்கன்னா 950. இதுவுமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் எம்போஸ்டு பேட்டர்னில் வந்துடும். நல்லா ரிச்சாக இருக்கும் சாரீ. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ப்ளைன் பேட்டர்ன் வரும். இது வந்து உங்களுக்கு எம்போஸ்டு பேட்டர்ன் நல்ல ஒரு ரிச்சான பேட்டர்னில் வந்துடும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் நம்ம 2
2ல பார்க்க கிரேப்ஸ் இதுக்கெலாம் மைசூர் கிரேப் வந்து 2 டிசைனில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து வந்து கிரேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் கிரேப்புமே ரீஸ்டாக் தான். இது வந்து காட்டன் கிரேப் உங்களுக்கு பார்த்ததுமே தெரியும், நிறைய கஸ்டமர் கேட்டு, ஆனால் அது ஃபாஸ்ட்டாக சோல்ட் ஆகிடும். அதே சமயத்தில் ஒரு 1 வீக் to 10 days டைம் கேப்லேயே வந்து உங்களுக்கு ரீஸ்டாக் வந்துடும். ஏன்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் தாராளமாக ஏதோ ஒரு சாரீ நல்லா மூவ் ஆகுதுன்னு தெரியுதோ அது ஒன்று டிசைன் சேஞ்ச் பண்ணி இல்லைன்னா சேம் அதே சாரியாகவே ரெடி ஆகி வரும். இல்லையா உங்களுக்கு கலர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ரெடி ஆகிட்டே இருக்கும். ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நல்ல மூவ் ஆகுது அப்படின்ற பேட்டர்ன்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு சின்ன ஒரு டைம் கேப்லேயே உங்களுக்கு வந்து ரீஸ்டாக் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த பேட்டர்னுமே அப்படி தான், ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன். இதோட ஹைலைட்டே கலர் காம்பினேஷன்ஸ் தான். கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பட்டிக் பேட்டர்ன்னு சொல்கிற பேட்டர்னில் உங்களுக்கு பிரிண்ட் வர மாதிரி ரொம்ப சூப்பரான சாரீ. இந்த சாரியுமே ரீஸ்டாக் கலெக்ஷன் தான். ஸோ இந்த சாரியுமே பல்க் பீசஸ் இருக்குது. உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆனாலுமே கொஞ்சம் டைம் கேப்பில் வந்து ரீஸ்டாக் பண்ணி கொடுத்துருவோம். 1 வீக் or 10 days டைம் கேப்பில் ரீஸ்டாக் வரும். இல்லை எனக்கு இப்போயே தான் வேணும் அப்படின்றவங்களும் நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே புக் பண்ணிக்கலாம். இது வந்து பீஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இருக்கிற பீஸும் ஃபாஸ்ட்டாக சோல்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் வேணுங்கிறவங்க மட்டும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இன்றைக்கி கிரேப்பில் மைசூர் கிரேப் அண்ட் உங்கள் காட்டன் கிரேப் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அடுத்து நம்பர் 3ல பார்க்குற சாரீ வந்து சிஃபான் பேட்டர்ன். இது ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பனாரசி சிஃபான். பனாரசி சிஃபான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி பனாரசியில் வந்து ஜார்ஜெட்டை வந்து பனாரசி ஜார்ஜெட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சிஃபானை மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா பனாரசி சினான் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிற பேட்டர்னில் தான் வரும். பனாரசி சினான் இது. ஸோ இது பாருங்கள், ஒரு மாதிரி அழகாக ஒரு சின்னதாக மைக்ரோ செக்குடு போட்டு சூப்பரான சரிபோட செல்ஃப் பேட்டர்னில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த சாரீ. ரொம்ப 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 க்யூட் பேட்டர்னாக வந்திருக்கு. கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைட் ஷேடாக இருந்தாலுமே டார்க் ஷேட்னாலுமே இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், என்ன ஒரு மாதிரி ரொம்ப பீச்சில் ரொம்ப லைட் பேஸ்டல் பீச்சுன்ற மாதிரி வந்து இது பாருங்கள், ஒரு மாதிரி லேக் லாவெண்டரில் பிங்கிஷும் கலந்த மாதிரி ஒரு ஷேடில் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஷேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஷேட் இப்போதைக்கு வந்து மைசூர் கிரேப்லையாக இருக்கட்டும், மைசூர் சிஃபான்லையாக இருக்கட்டும், விஸ்கோஸ் சிஃபான்லையாக இருக்கட்டும், இந்த ஷேட் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து இது வந்து உங்களுக்கு காலா சிஃபான் ஜார்ஜெட். இந்த காலா சிஃபான் வந்து நேற்றும் போட்டிருந்தோம். நேற்று போட்டிருந்தது டோட்டலாக டிசைன் வேறு, இன்றைக்கி போட்டிருக்கிறதும் டோட்டலாக வந்து டிசைன் வேறு. ஆனால் கலர் சார்ட் வந்து நேற்றும் இன்றைக்கும் ஒரே கலர் சார்ட் தான் வந்திருக்கு. டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி வந்திருக்கு. இந்த காலா சிஃபானை பொறுத்த வரையும் உங்களுக்கு மைசூர் சிஃபான் மாதிரி உங்களுக்கு பிளைன் பேட்டர்ன் தான் வரும். டிசைன் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் மல்டிபிள்ஸே இருக்காது. மைசூர் சிஃபானாக இருக்கட்டும், இதெல்லாமே இருக்கட்டும், ரொம்ப மல்டிபிள்ஸே வராது. எல்லாமே 2 பீஸ் 1 பீஸ் அப்படி தான் வருமே. இது எல்லாமே ரொம்ப யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்லாம் நீங்கள் எடுக்க முடியாது, கிடைக்காது அந்த அளவுக்கு. ஏன்னா ஒவ்வொரு சாரியை எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 பீஸ் 3 பீஸ் இல்லை 1 பீஸ் அப்படி தான் இருக்குமே. அதனால தான் கலர் சார்ட் பாருங்கள், நேற்று போட்டிருந்த அதே கலர் சார்ட் தான். ஸோ எதுக்காக நான் நேற்று போட்டிருந்தது 2 வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தேன், ஏன்னா ரெகுலராக பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து இதான போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்காக தான். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நோட் பண்ணி பார்க்காம பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் டிசைன் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அடுத்து இது பாருங்கள், விஸ்கோஸ் சிஃபானில் செல்ஃப் பேட்டர்னில் உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸ் வர மாதிரி ஜரி ஒர்க் ப்ளஸ் சீக்வன்ஸ் ஒர்க்கில் ப்ளவுஸ் வர மாதிரி இதுவுமே கலர் சார்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமு கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லோலேயே நிறைய இன்னும் ஒரு மாதிரி உங்களுக்கு மேங்கோ எல்லோவாக இருக்கட்டும், லைட் எல்லோவாக இருக்கட்டும், இப்படி ஷேட் வந்துருக்கு. இப்போ ப்ளூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டார்க் ப்ளூ, நல்ல டார்க் ப்ளூ வந்துச்சு. இது பாருங்களேன், ஒரு மாதிரி ஐஸ் ப்ளூ, இந்த மாதிரி ஷேட்ஸ் நிறைய சூப்பரான ஷேட்ஸ் இருக்குது. இதுவுமே செக்குடு பேட்டர்னில் தான் வந்திருக்கு. ஸோ அடுத்து நம்பர் 4ல பார்க்குறது வந்து செமிகாஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரி. செமிகாஞ்சி செமி சாஃப்டில் பாருங்கள், இன்றைக்கி வந்து செமி செமி சாஃப்டில் 3 வெரைட்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்குற இது வந்து லிச்சி செமி காஞ்சியில் வந்துடும். உங்களுக்கு ஜரி கொடுத்த மாதிரியுமே லிச்சி சில்க்குன்னு சொல்லுவோம்ல, அந்த லிச்சி பேட்டர்னில் வந்துடும். லிச்சி சில்கில் பார்த்தீங்கன்னா ஜரிலாம் வந்து உங்களுக்கு இந்த பட்டில் இருக்க ஜரி பேட்டர்னில் வராது, உங்களுக்கு மைல்டாக தான் ஜரி பேட்டர்னில் வரும். அதுதான் லிச்சி சாரிலலாம் மோஸ்ட்லி அப்படி தான் வரும். பட் செமி காஞ்சிலையுமே இப்போ வந்து லிச்சி பேட்டர்ன் கொண்டுட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு சாரி வந்து இது வந்து உங்களுக்கு
உங்களுக்கு பார்டர்லெஸ் டைப்பில் வர மாதிரி. ஸோ அடுத்து இதுவுமே உங்களுக்கு லிச்சி சாரீ தான், லிச்சி செமிகாஞ்சி தான். இதுவுமே உங்களுக்கு பார்டர்லெஸில் வர மாதிரி. பார்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டான ஜரி பார்டர் மாதிரி வராது, மைல்டான ஜரி பார்டர் மாதிரி தான் வரும் இந்த லிச்சி பேட்டர்னை பொறுத்த வரையுமே. ஸோ இந்த செமிகாஞ்சியில் இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த டிசைன் பார்டர்லெஸ்லேயும் சரி, பார்க்குற இப்போ பார்த்துட்ருக்க இந்த பார்டர் டிசைனாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து லிச்சி சில்க் தான். ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்கு செமி சாஃப்டில் உங்களுக்கு ஃபியூஷன் பட்டில் வந்துடும். இதுலேருந்து பார்க்குற எல்லாமே உங்களுக்கு ஃபியூஷன் பட்டில் வந்துடும். ஸோ ஃபைனலாக பார்க்குற மல்டி கலரில் போட்டிருப்போம். அந்த மல்டி கலர்லேயே வந்து 4 பேட்டர்ன் வந்திருக்கும். அந்த பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து செமி காஞ்சி வந்துடும். அது வந்து எந்த ஒரு ஃபியூஷன் பட்டுவோ லிச்சியோ வராது. பியோர் செமி காஞ்சிலேயே வந்து செமி சாஃப்டில் வரும். அதுக்கு வந்து பியோர் மெட்டீரியல் கிடையாது, செமி மெட்டீரியல், செமி காஞ்சி செமி சாஃப்ட்னு சொல்லணும், அந்த மெட்டீரியலில் வந்துடும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரை இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் வர கலெக்ஷன்ஸில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் லைக் கொடுங்க. உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.